நாகை மாவட்டத்தில் மழை குறைந்தாலும் கடல் சீற்றம் குறையாமல் நீடிக்கிறது. அங்குள்ள கள நிலவரத்தை நேரலையில் இணைந்து வழங்க காத்திருக்கிறார் செய்தியாளர் பாலமுத்துமணி. அவரிடம் கேட்கலாம். பாலமுத்துமணி, இப்போ மழை குறைந்திருக்கு, இருந்தாலும் தரைக்காற்றினுடைய வேகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது? மக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு இருக்கா? காயத்ரி, நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை டிட்வா புயல் காரணமாக நேற்றைய தினம் கனமழை கொட்டி தீர்த்த சூழல்ல அடிப்படையாக மழை அளவு குறைந்தாலும் இந்த கடல் காற்றின் வேகம் என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பல்வேறு கடலோர கிராமங்கள் தொடர்ச்சியாக கடல் சீற்றம் என்பது வழக்கத்திற்கு மாறாக அதிகரித்து காணப்படக்கூடிய காட்சிகளை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட நாகை, பட்டினச்சேரி துவங்கி கோடியக்கரை, வேதாரண்யம், காமேஸ்வரம், விழுந்தமாவடி, வேளாங்கண்ணி, நாகூர் உள்ளிட்ட பல்வேறு கடலோர கிராமங்கள்ல கடல் கொந்தளிப்பாக காணப்படுகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம்னா 27 கடலோர கிராமங்கள் இருக்கு. 27 கடலோர கிராமங்களிலும் கடல் சீற்றம் அதிகமாக இருப்பதால் பாதுகாப்பாக அந்த பகுதி மீனவர்கள் இருக்குமாறு ஏற்கனவே அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அது தவிர அந்த கடற்கரை ஓரம் கொட்டி வைக்கப்பட்டுள்ள பாறைகளை மீது கடல் அலைகள் வேகமாக மோதி செல்கின்றன. அது மட்டும் இல்லாமல் கடல் காற்றின் வேகம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் தரைக்காற்றோட வேகம் என்பதும் அதிகமாக இருக்கு. இதனால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வழிகாட்டு நெறிமுறைகளும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தயார் நிலையில் இருந்தாலும் கூட இந்த காற்றை சமாளிக்க முடியாமல் பொதுமக்கள் சற்று சிரமத்தை எதிர்கொள்கிறார்கள் என்றேதான் கூற வேண்டும். இருசக்கர வாகனத்தில் செல்வோர் கூட அந்த காற்றின் காரணமாக பாதிப்பை சந்தித்து நிதானமான வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு நிலைதான் நிலவிட்டு. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது ஒரு மந்தமான வானிலையோடு கூடிய குளிர்ச்சியான குளிர்காற்று வீசி வருவதால் பொதுமக்கள் ஒரு அசௌகரியமான சூழலை உணர்வதுதான் கள தகவலாக உள்ளது. தற்பொழுது வேளாங்கண்ணி, நாகூர் உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்கள்ல குளிக்க தடை விதிக்கப்பட்ட சூழல்ல கடற்கரை முழுவதும் வெறிச்சோடி காணப்படுகிறது. குறிப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை என்பதால் அந்த சூரிய உதயத்தை காண்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு படையெடுப்பார்கள். ஆனால் தற்பொழுது அந்த கடற்கரை பாருங்க எந்த அளவுக்கு வெறிச்சோடி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மழை குறைந்தாலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடல் சீற்றம் என்பது குறையாமல் தொடர்ந்து நீடித்து வரக்கூடியதுதான் கள நிலவரமாக உள்ளது. காயத்ரி, நன்றி பாலமுத்துமணி விவரங்களுக்காக.